character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends will see for sure. Lovely teachers and promising. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Hi 12th standard students, good evening all. Today we are next topic is ecosystem services. ஸோ நம்மளுடைய எக்கோசிஸ்டம் சர்வீசஸோடைய பெனிஃபிட்ஸ் தான் நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ப்ரொடியூசர்ஸ்னால் யார், கன்சியூமர்ஸ்னால் யார், ஸோ பயோட்டிக் காம்பனன்ட்ஸ்னால் என்னென்ன, ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ எக்கோசிஸ்டம் சர்வீசஸ் ஆர் டிஃபைன்ட் ஆஸ் த பெனிஃபிட்ஸ் தட் பீப்புள் ட்ரை ஃப்ரம் நேச்சர். ஸோ எக்கோசிஸ்டம் சர்வீசஸ் நத்திங் பட் என்ன அப்படின்னா நம்ம என்னென்ன நேச்சர் கிட்டேருந்து நம்ம பெனிஃபிட் எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் வந்து எக்கோசிஸ்டம் சர்வீசஸ். ராபர்ட் கான்ஸ்டன்ஸா எட் ஆல் 27 stated, ecosystem services are the benefits provided to human through the transformation of resources or environmental assets including land, water, vegetation and atmosphere. So கான்ஸ்டன்ஸா, ராபர்ட் கான்ஸ்டன்ஸா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எக்கோசிஸ்டம்க்கு அவர் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்கோசிஸ்டம் சர்வீசஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் ப்ரொவைடட் டு ஹியூமன் த்ரூ த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ அப்போ எக்கோசிஸ்டம் வந்து நமக்கு ஹியூமன்ஸுக்கு சில டைப் ஆஃப் பெனிஃபிட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இல்லாமல் அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நமக்கு கொடுக்குது. ஸோ அது என்ன மூலியமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்டாக இருக்கலாம், வாட்டர், வெஜிடேஷன் அண்ட் அட்மாஸ்பியர் இன்டு ஃப்ளோ ஆஃப் எசென்ஷியல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். Study on ecosystem services act as an effective tool for gaining knowledge on ecosystem benefits and their sustained use. Without such knowledge gain, the fate of any ecosystem will be at stake and the benefits they provide to us in future will come bleak. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்கோசிஸ்டமை பற்றி நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நாலேஜை வந்து நம்ம நிறைய கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? So the various benefits obtained from the ecosystem are generally categorized into the following 4 types. ஸோ நம்ம என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து எக்கோசிஸ்டம்லேருந்து நம்ம கெயின் பண்ணுறோம் அப்படின்றத 4 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கோசிஸ்டம் சர்வீசஸ், ப்ரொவிஷனிங் சர்வீசஸ், கல்ச்சுரல் சர்வீசஸ், சப்போர்ட்டிங் சர்வீசஸ், ரெகுலேட்டிங் சர்வீசஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொவிஷனிங் சர்வீசஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட், ஃபைபர் அண்ட் ஃபியூல். ஸோ நமக்கே தெரியும் நம்ம பிளான்ட்லேருந்து ஃபுட், ஃபைபர் அண்ட் ஃபியூலாக எடுத்துக்கிறோம். தென் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ், பயோகெமிக்கல்ஸ், ஃப்ரெஷ் வாட்டர், மெடிசன்ஸ். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனிங் சர்வீசஸ் விச் ஹியூமன் கெயின் ஃப்ரம்ஸ் தி எக்கோசிஸ்டம். ஓகேவா? தென் கல்ச்சுரல் சர்வீசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் அண்ட் ரிலீஜியஸ் வேல்யூஸ், நாலேஜ் சிஸ்டம், எஜுகேஷன் அண்ட் இன்ஸ்பைரேஷன், ரீக்ரியேஷன் அண்ட் ஆஸ்தட்டிக் வேல்யூஸ், எக்கோ டூரிசம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் சர்வீசஸ் நம்ம எக்கோசிஸ்டம் கிட்டேருந்து எடுத்துக்கிற பெனிஃபிட்ஸ். தென் சப்போர்ட்டிங் சர்வீசஸ், பிரைமரி ப்ரொடக்ஷன், ப்ரொவிஷன் ஆஃப் ஹேபிட்டட், நியூட்ரியன்ட் சைக்ளிங், சாயில் ஃபார்மேஷன் அண்ட் ரிட்டன்ஷன், ப்ரொடக்ஷன் ஆஃப் அட்மாஸ்பியர் ஆக்சிஜன், வாட்டர் சைக்ளிங். ஸோ ப்ரைமரி ப்ரொடக்ஷன், ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து ப்ரைமரி ப்ரொடக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்றது. தென் ப்ரொவிஷன் ஆஃப் ஹேபிட்டட், அதோட வாழுமிடம் என்னென்ன, தென் நியூட்ரியன்ட் சைக்கிள், சாயில் ஃபார்மேஷன், ப்ரொடக்ஷன் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன், வாட்டர் சைக்ளிங். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் சர்வீசஸ். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் ரெகுலேட்டிங் சர்வீசஸ், இன்வேஷன் ரெசிஸ்டன்ஸ், ஹெர்பிவோரி பாலினேஷன், seed dispersal, climate regulation, pest regulation, disease regulation, erosion regulation, water purification and natural hazard protection. So இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெகுலேட்டிங் சர்வீஸ். ஸோ இது எல்லாமே நம்மளோட எக்கோசிஸ்டம்லேருந்து நம்ம ஹியூமன் நம்ம எடுத்துக்கிற பெனிஃபிட்ஸ் தான் இந்த 4 டைப்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ். ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் டாபிக், ஹவு டு anthropogenic activities affect ecosystem services. ஸோ என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம எக்கோசிஸ்டம் சர்வீஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். நவ் வி ஆல் எக்ஸ்ப்ளாய்ட் த எக்கோசிஸ்டம் மோர் தென் தட் ஆஃப் அவர் நீட்ஸ். கரெக்ட் தானே? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு தேவைக்கு ஏற்பவே நம்ம என்வரன்மெண்ட்லேருந்து நம்ம நிறைய விஷயங்களை எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம காடுகளை அழிக்கிறோம், நம்ம வீடாக ஆக்கிறோம், ஸோ விவசாய நிலங்களை நம்ம எடுத்துகிட்டு பிளாட்டாக போடுறோம் இல்லையா? ஸோ அது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபெக்ட்ஸ் தான் எக்கனாமிக்ஸ். தட் மீன்ஸ் எக்கோசிஸ்டம்க்கு அஃபெக்ட்ஸ் தான்.
The Millennium Ecosystem Assessment 2005 found that over the past 50 years, humans have changed the ecosystem more rapidly and extensively than in any comparable period of time in human history, largely to meet rapidly growing demands for food, fresh water, medicine, timber, fiber and fuel. So Millennium Ecosystem Assessment 2005 அப்படின்னு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அசஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அதில் என்ன அப்படி அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 50 இயர்ஸில் விட இப்போ என்ன ஆச்சுன்னா ஹியூமன்ஸ் வந்து நம்மளோட எக்கோசிஸ்டம் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அவங்களோட தேவைக்கேற்ப மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா எதுக்காக அந்த என்வரான்மெண்ட்டை வந்து அவங்க மாற்றிட்டாங்க, எதுக்காக டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ஒன்று ஃபுட்டுக்காக நம்ம அதை டிபெண்ட் பண்ணி நிறைய அதை எடுத்துட்டோம், தென் ஃப்ரெஷ் வாட்டருக்காக, மெடிசன், டிம்பர், ஃபைபர் அண்ட் ஃபியூல். ஸோ இந்த விஷயம் வந்து ஹியூமனுக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நம்ம எக்கோசிஸ்டம் என்ன பண்ணிட்டோம், நிறைய யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. Generally, the following human activities disturb or re-engineer an ecosystem every day. ஒன்று habitat destructions. habitat destruction என்னப்பா, நம்ம காடுகளெல்லாம் அழிக்கிறதுனால விலங்குகள் வந்து என்னது அதோட இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்குது இல்லையா. தென் deforestation and overgrazing. ஸோ deforestation என்னது, அதுவும் காடுகள் அழிக்கிறது தான். அண்ட் overgrazing, ஸோ நமக்கு தேவைக்கான செடிகளை வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், எடுத்துக்கிட்டே இருக்கோம், அதான். தென் erosion of soil. ஸோ இதெல்லாம் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துடும், மண் அரிப்பு, மண் சரிவு ஏற்பட்டுரும். introduction of non-native species. ஓவர் ஹார்வெஸ்டிங் ஆஃப் பிளான்ட் மெட்டீரியல். ஸோ நம்ம இந்த பிளான்ட் மெட்டீரியலை அதிகமாக நம்ம என்ன பண்ணிட்டோம், ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பொல்யூஷன் ஆஃப் லேண்ட், வாட்டர் அண்ட் ஏர், ரன் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ் அண்டு அனிமல் வேஸ்டஸ். ஸோ இதெல்லாம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது டிஸ்டர்ப் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ், டெய்லி நம்மளோட எக்கோசிஸ்டமை டிஸ்டர்ப் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் தான் இது எல்லாமே. ஸோ இது உங்களுக்கு 3 மார்க்ஸில் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ டூ யூ நோ ecosystem resilience? Ecosystem is damaged by disturbances from fire, food, predation, infection, drought, etc., removing a great amount of biomasses. However, ecosystem is endowed with the ability of resist the damage and recover quickly. This ability of ecosystem is called ecosystem resilience or ecosystem robustness. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ecosystem resilience அப்படின்னு என்னன்னா நம்ம எவ்வளோ தான் வந்து ecosystem வந்து என்னது டிஸ்டர்ப் பண்ணி நமக்கு தேவையான பொருளை அதுலேருந்து எடுத்துக்கிட்டே இருந்தாலும் பட் என்னது ecosystem வந்து அதுலேருந்து ஈஸியாக மறுபடியும் ரெக்கவர் ஆகிடுது, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்குது அதோடைய சிஸ்டம் அப்படின்றத வந்து ecosystem resilience அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. தென் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் how to protect the ecosystem. ஸோ நம்மளுடைய எக்கோசிஸ்டமை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் a practice of protecting ecosystem at individual, organizational and governmental level for the benefit of both nature and humans. ஸோ as a individualaகவும் நம்ம என்ன பண்ணணும், எக்கோசிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ணணும். தென் as a organizationாகவும் நம்ம என்ன ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி நம்மளுடைய இயற்கையை வந்து பாதுகாக்கணும். அண்ட் கவர்மெண்ட் ஏஜென்சி மூலமாகவும் நம்ம என்ன பண்ணணும், எக்கோசிஸ்டமை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட் தான். நம்ம எக்கோசிஸ்டமை பாதுகாத்தா நமக்கும் பெனிஃபிட் தான், எக்கோசிஸ்டமுக்கும் அது பெனிஃபிட் தான். Threats to ecosystem are many, like adverse human activities, global warming, pollution, etc. ஸோ அப்போ எக்கோசிஸ்டமை பாதிக்கிறது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய மேனர்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எக்கோசிஸ்டமை வந்து பாதிக்கப்பட வைக்கிறோம். ஸோ அதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நம்மளுடைய ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் தான், ஓகேவா. நமக்கு தேவைக்கு மீறி நம்ம என்ன பண்ணுறோம், எக்கோசிஸ்டம் தட் மீன்ஸ் என்வரான்மெண்ட்டில் இருக்கிற விஷயங்களை நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கிறோம். தென் இன்னொன்று குளோபல் வார்மிங், இன்னொன்று அதிக அளவு நம்மளுடைய என்வரான்மெண்ட்டில் பொல்யூஷன் இருக்குது. ஸோ இது 3 தான் வந்து மேஜர் திங் எக்கோசிஸ்டமை அஃபெக்ட் பண்ணுற விஷயம். ஹென்ஸ் if we change our everyday lifestyle, we can help to protect the planet and its ecosystem. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் தான் வந்து மேஜர் திங்ஸ் which affect our ecosystem இல்லையா. ஸோ அதனால் நம்மளுடைய டெய்லி லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்மளோட பிளானட்டையும் நம்மளோட எக்கோசிஸ்டமே என்ன பண்ணலாம், பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. if we fail to protect environment, we will fail to save posterity. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளோட என்வரான்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், காக்க மறந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய போஸ்டெரிட்டியை வந்து நம்ம என்ன பண்ணிட முடியும், சேவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ therefore we have to practice the following in our day to day life. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பிளானட்டையும் நம்ம சேஃபாக வச்சுக்கலாம், நம்மளுடைய எக்கோசிஸ்டமையும் நம்ம சேஃபாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். பை அண்ட் யூஸ் ஒன்லி எக்கோ-ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் அண்ட் ரீசைக்கிள் தெம், ஓகேவா. ஸோ என்வரான்மெண்ட்டுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ப்ராடக்ட்டை மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பிளாஸ்டிக்ஸ்லாம் இப்போ பேன் பண்ணிட்டாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து என்வரான்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டான திங்ஸ் தான். ஸோ அது ஈஸியாக ஆகாது, ரீசைக்கிள் ஆகாது இல்லையா. ஸோ அது வந்து நம்ம மக்கவே மக்காது. ஸோ என்வரான்மெண்ட்டுக்கு அது பொல்யூஷன் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பொருளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எக்கோ-ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் புதுசாக யூஸ் பண்ணிக்கலாம். க்ரோ மோர் ட்ரீஸ், நிறைய மரம் வளர்க்கணும். Choose sustained farm product, that means vegetables, fruits, greens, etc. So vegetables, fruits, greens வந்து நம்ம என்ன பண்ணணும், அதிகமாக எடுத்துக்கணும். நீங்கள் அந்த மாதிரியான ப்ராடக்ட்டை அதிகமாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸை இயற்கையாக கிடைக்கிற வளங்களை வந்து கம்மியான அளவு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ நமக்கு அதிகமாக கிடைக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதிகமாக யூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ அது ரீசைக்கிள் த
வேஸ்ட் அண்ட் ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் யூ ப்ரொடியூஸ். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற வேஸ்ட்டை ரீசைக்கிள் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம வாட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ நம்ம அந்த வாட்டர் கூட நம்ம என்ன பண்ணலாம், ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வேஸ்ட் ப்ராடக்ட்டை வந்து கம்மியான அளவு ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெடியூஸ் கன்சப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்டு எலக்ட்ரிசிட்டி. சொன்னது நம்ம வீட்டில் தண்ணி நிறைய கிடைக்குது அப்படின்றதால நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ எலக்ட்ரிசிட்டி நம்ம உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், அப்போ மட்டும்தான் நம்ம ஃபேனோ லைட்டோ அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ரெடியூஸ்டு கன்சப்ஷனில் தான் வாட்டரையும் எலக்ட்ரிசிட்டியும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெடியூஸ் ஆர் எலிமினேட் த யூஸ் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு கெமிக்கல்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ். ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸும் பெஸ்டிசைட்ஸையும் வந்து கம்மியான அளவு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா யூஸ் பண்ணவே வேண்டாம். மெயின்டைன் யுவர் கார் அண்ட் வெஹிக்கல்ஸ் ப்ராப்பர்லி இன் ஆர்டர் டு ரெடியூஸ் கார்பன் எமிஷன். ஸோ நம்மளுடைய வெஹிக்கல்ஸை வந்து ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது அதிலிருந்து வர கார்பன் புகை இருக்கு இல்லையா, ஸோ அது போக அது மாதிரி அதிகமாக வந்துச்சுன்னா நமக்கு என்வரன்மெண்ட்டில் கார்பன் மோனாக்சைடு வந்து அதிகமாகும், நமக்கு பொல்யூஷன் அதிகமாகும். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். Create awareness and educate about ecosystem protecting among your friends and family members and ask them to find out solution to minimize this problem. அதே போல் என்னது எக்கோசிஸ்டம் உடைய நன்மைகளை பற்றியும் அதை நம்ம எப்படிலாம் பாதுகாக்கணும் அப்படின்ற வழிமுறைகளை பற்றி நம்ம என்ன பண்ணணும், அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நம்ம ஃபேமிலிக்கெலாம் அந்த மாதிரி எடுத்து சொன்னால் தான் என்னது அவங்களுக்கும் தெரியும் நம்ம எக்கோசிஸ்டமை அதிக அளவுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடாது, தேவைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய எக்கோசிஸ்டமை நம்ம சேவ் பண்ணலாம். Do you know? Go green. It refers to the changing of one's lifestyle for the safety and benefits of the environment. Reduce, reuse, recycle. அதான் 3R அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. Reduce, reuse and recycle. ஸோ என்னது கம்மியான அளவு நம்ம யூஸ் பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். தென் நம்ம யூஸ் பண்ணுற பொருள் அகைன் நம்ம என்ன பண்ணிக்கணும், ரீயூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரீசைக்கிள் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ரீயூஸ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதுதான் ரெடியூஸ், ரீயூஸ் அண்டு ரீசைக்கிள். வை டு கோ க்ரீன் அண்ட் சேவ் க்ரீன். எதுக்காக நம்ம பசுமையாக மாறணும், எதுக்காக நம்ம வந்து நம்மளுடைய காடுகள் நம்மளுடைய மரங்கள் செடிகள்லாம் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ க்ளோஸ் த டேப் when not in use. சொன்னது நம்ம தேவைக்கேற்ப மட்டும் தான் நம்ம நம்மளுடைய குழாயை வந்து ஓப்பன் பண்ணி தண்ணியை யூஸ் பண்ணிக்கணும். தேவையில்லாத டைமில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை யூஸ் பண்ணக்கூடாது, க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்விட்ச் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் கேஜெட்ஸ் when not in use. அதான் நான் சொன்ன முதல்ல ஃபேன் லைட்டெல்லாம் வந்து எப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போ மட்டும் தான் போட்டு யூஸ் பண்ணிக்கணும். மற்ற டைமில் அது எல்லாத்தையும் ஆஃபில் வச்சுருக்கணும். நெவர் யூஸ் பிளாஸ்டிக் அண்ட் ரீப்ளேஸ் தெம். ஓகேவா. என்னது பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். பட் இப்போ நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக வந்து என்னது ரீசைக்கிள், தட் மீன்ஸ் ரீசைக்கிள் ஆகாது, அது அது டீகம்போஸ் ஆகவே ஆகாது, அது நமக்கு பொல்யூஷனை தான் கிரியேட் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய சீ வாட்டர்ஸில் ஓஷன் வாட்டர்லாம் போய் கலந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற அனிமல்ஸ், தட் மீன்ஸ் உயிர் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ்லாம் என்ன பண்ணும், அதை மெழுங்கிட்டு செத்துடும் இல்லையா. ஸோ அதனால் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்வேஸ் யூஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜி அண்டு ப்ராடக்ட்ஸ். ஆல்வேஸ் யூஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜி அண்ட் ப்ராடக்ட்ஸ். என்னது நேச்சருக்கு எது ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ அதை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணணும். அந்த டெக்னாலஜி மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், ப்ராடக்ட்ஸை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ யூஸ் எக்கோசிஸ்டம் பட் டோன்ட் லூஸ் எக்கோசிஸ்டம், மேக் இட் சஸ்டெயினபிள். என்னது யூஸ் எக்கோசிஸ்டம், நம்ம எக்கோசிஸ்டமை நமக்கு தேவைக்கப்ப யூஸ் பண்ணிக்கலாம். பட் டோன்ட் லூஸ் எக்கோசிஸ்டம், அதனால் நீங்கள் தேவைக்கு அதிகமாக யூஸ் பண்ணி நம்ம எக்கோசிஸ்டமை நீங்கள் இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேக் இட் சஸ்டெயினபிள், தேவைக்கேற்ப யூஸ் பண்ணுங்கள். ஸோ the next topic is ecosystem management. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் வந்து எப்படி ஒரு எக்கோசிஸ்டமை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், ஆஸ் அ இண்டிவிஜுவலாக, ஆஸ் அ ஆர்கனைசேஷனாக, ஆஸ் அ கவர்மெண்ட்டாக நம்ம எப்படி எக்கோசிஸ்டமை பாதுகாக்கணும் அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எக்கோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்ன நம்ம பார்க்கலாம். இட் இஸ் த ப்ராசஸ் தட் இன்டகிரேட்ஸ் எக்காலஜிக்கல், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர்ஸ் இன்டு எ காம்ப்ரஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜி இன் ஆர்டர் டு சஸ்டெயின் அண்ட் என்ஹான்ஸ் த குவாலிட்டி ஆஃப் எக்கோசிஸ்டம் டு மீட் கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் நீட்ஸ். அப்போ எக்கோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்னன்னா, ஸோ நம்ம எப்படி எக்கோசிஸ்டமை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறோம், ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கரண்ட் நீட்ஸையும் நம்மளுடைய ஃபியூச்சர் நீட்ஸையும் நம்ம எப்படி மீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு குவாலிட்டியான மெத்தடில் வந்து எக்கோசிஸ்டமை வந்து பாதுகாக்கிறதுக்கு பேர் தான் வந்து எக்கோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்கோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட் எம்பசைஸ் ஆன் human role in judicious use of ecosystem and for sustained benefits through minimal human impact on ecosystem. Environmental degradation and biodiversity loss will result in depletion of natural resources, ultimately affecting the existence of human. So ecosystem management எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தேவைக்கேற்ப எக்கோசிஸ்டமை நம்ம அதிக அளவில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அது மாதிரி என்ன அதை நம்ம குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியூமன் இம்பாக்ட் வந்து எக்கோசிஸ்டமில் கம்மியாக இருக்கணும், நம்ம தேவைக்கு மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும், தேவைக்கு மீறி நம்ம என்ன பண்ணக்கூடாது, எக்கோசிஸ்டமில் இருக்கிற ரிசோர்ஸை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னது என்வரான்மெண்டல் டிகிரேடேஷன், பயோடைவர்சிட்டி லாஸ் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து என்வரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. பை 2025 at least
3.5 billion people, nearly 50% of the world's population are projected to face water scarcity. புரியுதா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு 2025ல அட்லீஸ்ட் 3.5 பில்லியன் பீப்புள் ஓகேவா நியர்லி என்னது நம்மளோட பாப்புலேஷனில் 50% ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷனில் என்னது நம்ம தண்ணிக்கு பஞ்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை நம்ம ரொம்ப தட் மீன்ஸ் தேவைக்கேற்ப மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அனாவசியமாக தண்ணியை செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபாரஸ்ட் ஹவுஸ் approximately 50% of global biodiversity and at least 300 million people are dependent on forest goods and services to sustain their livelihood. அதே போல தான் ஃபாரஸ்ட்டை நியர்லி எவ்வளோ 50% வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபாரஸ்ட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட லைவ்லிஹுட்டுக்காக. ஸோ 300 million people டோட்டலி எவ்வளோ 300 million people வந்து நியர்லி என்ன டிபெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபாரஸ்ட்டவே முழுக்க டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து strategy of ecosystem management. Strategy of ecosystem management. So it is used to maintain biodiversity of ecosystem. So நம்மளுடைய ecosystem strategy என்ன, நம்ம ecosystem management பண்ணுறதுக்கான strategy என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா biodiversityயோட மெயின்டைன் பண்ணுறது தான் இதோட ஃபர்ஸ்ட் மெயின் நோக்கமே. ஓகேவா? It helps in indicating the damaged ecosystem. Some species indicate the health of the ecosystem. Such species are called flagship species. ஸோ இந்த எக்கோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேமேஜ் எக்கோசிஸ்டம். ஸோ எக்கோசிஸ்டமுடைய டேமேஜை நம்ம ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இட் இஸ் யூஸ்டு டு ரெகக்னைஸ் த inevitability of ecosystem changes and plan accordingly. It is used to recognize the inevitability of ecosystem. ஸோ எக்கோசிஸ்டமில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அந்த பிளான் தட் மீன்ஸ் அந்த சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து இட் இஸ் ஒன் ஆஃப் த டூல்ஸ் யூஸ்டு ஃபார் அச்சீவிங் சஸ்டைனபிலிட்டி ஆஃப் எக்கோசிஸ்டம் த்ரூ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். தட் மீன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மேனேஜ்மெண்ட் மூலிமா தான் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் நிறைய எக்கோசிஸ்டம் எப்படி பாதுகாக்கிறது, எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது, சேவ் பண்ணுறது அப்படின்றத எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் இன் ஐடென்டிஃபையிங் எக்கோசிஸ்டம்ஸ் விச் ஆர் இன் நீட் ஆஃப் ரீஹாபிலேஷன். ஸோ ரீஹாபிலேஷன் என்னென்னா ஸோ அதுக்கு எப்போ ஹெல்ப் தேவைப்படுது இந்த எக்கோசிஸ்டம் வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த எக்கோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. So the next one, it involves collaborative management with government agencies, local population, communities and NGOs. So இந்த economic that means ecosystem management அப்படின்றது வந்து நிறைய பேரோட என்னது கொலாபரேஷன் கூட்டணி வச்சிருக்கு. ஓகேவா? நம்மளோட எக்கோசிஸ்டம் பாதுகாக்கிறதுக்காக. ஸோ அதில் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஏஜென்சி கூட தென் லோக்கல் பாப்புலேஷன், கம்யூனிட்டிஸ் அண்ட் NGOs அதுமாதிரி நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனோட கொலாபரேஷன் வச்சு ஸோ எக்கோசிஸ்டம் அவங்க என்ன பண்ணுறாங்க எக்கோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டை பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் யூஸ்டு டு பில்ட் த capacity of local institution and community groups to assume responsibility for long-term implementation of ecosystem management activities even after the completion of the project. So இந்த ecosystem management அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட இந்த ப்ராஜெக்டை வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி லோக்கல் இன்ஸ்டிடியூஷன் கம்யூனிட்டி குரூப்ஸோட அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ஆஃப் எக்கோசிஸ்டம் மேனேஜ்மெண்ட். ஒரு எக்கோசிஸ்டம் மேனேஜ் பண்ணுறது மூலிமா நமக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அர்பன் எக்கோசிஸ்டம் ரிஸ்டோரேஷன் மாடல். So Adayar Punga is located in Chennai and covers an area around a total of 358 acres of Adayar Creek and estuary, of which 58 acres were taken up for eco restoration under the auspices of Government of Tamil Nadu. So it is maintained by Chennai River Restoration Trust. This was a dumping site previously. ஸோ என்னென்னு பாருங்கள் அடையார் பூங்கா. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பூங்கா வந்து எவ்வளோ தூரம் வந்து அதோட ஸ்பேஸ் ஆக்கிபை பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த டோட்டல் ஏரியா வந்து 358 acres. ஓகேவா? ஸோ ஆஃப் அடையார் கிரீக் அண்ட் எஸ்டோரி ஆஃப் விச் 58 acres were taken up for eco restoration under the auspices of Government Tamil Nadu. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பூங்காவில் வந்து நிறைய எக்கோசிஸ்டம் ரெஸ்டோரேஷன் பண்ணுறதுக்காக அந்த 358 ஏக்கர்ஸ்லேருந்து 58 ஏக்கர்ஸ் வந்து அவங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ இதை யார் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ரிவர்ஸ் ரெஸ்டோரேஷன் ட்ரஸ்ட் CRRT. ஓகேவா? திஸ் வாஸ் ஏ டம்பிங் சைட் ப்ரீவியஸ்லி. என்னது இந்த இடம் வந்து இதுக்கு முன்னாடி குப்பை கொட்டுறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்த அவங்க என்ன பண்ணியிருக்காங்க க்ளீன் பண்ணி அங்கே அடையார் பூங்கா தட் மீன்ஸ் பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி உருவாக்கியிருக்காங்க. ஸோ ப்ரெசென்ட்லி இட் ஹேஸ் 6 species ஆஃப் மேங்க்ரோவ்ஸ். ஸோ அந்த அடையார் பூங்காவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 species ஆஃப் மேங்க்ரோவ்ஸ், about 170 species of littoral and tropical dry evergreen forest which have successfully established a sustainable ecosystem. Restoration of plant species has brought other associated fauna such as butterflies, birds, reptiles, amphibians and other mammals of the ecosystem. ஸோ இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அடையார் பூங்காவில் சென்னையில் இருக்கிற அடையார் பூங்காவில் இருக்குது. ஸோ கரண்ட்லி அடையார் பூங்கா functions as an environmental education center for school and college students and the public. ஸோ என்னது இது ஒரு எஜுகேஷனல்
சென்டராகவும் யூஸ் ஆகுது. ஸோ இங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு பப்ளிக் எல்லாருமே என்ன பண்ணலாம், அங்கே போயிட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த என்டையர் ஏரியா ஸ்டாண்ட்ஸ் ஆஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அர்பன் எக்கோசிஸ்டம் இன் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த அடையார் பூங்கா தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அர்பன் எக்கோ ரெஸ்டோரேஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் டாபிக், நியூ டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் சக்சஷன். ஸோ சக்சஷன் அப்படின்னா அடுத்தடுத்த லெவல், அதான் வந்து பிளான்ட் சக்சஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வி வெரி ஆஃபன் சி தட் ஃபாரஸ்ட் அண்ட் லேண்ட்ஸ் இன் அவர் ஏரியாஸ் ஆர் drastically affected by natural calamities like flood, earthquake and anthropogenic activities. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா anthropogenic activities nothing but என்ன ஃபயர், ஓவர் கிரேசிங், கட்டிங் ஆஃப் ட்ரீஸ். ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ நமக்கே தெரியும் நமக்கு நியர்பையில் இருக்கிற ஃபாரஸ்ட்டு, லேண்ட்ஸு எல்லாமே வந்து அதிக அளவு நேச்சுரல் கெலாமிட்டிஸ் மூலமா பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியும். ஸோ நேச்சுரல் கெலாமிட்டிஸ் இஸ் நத்திங் பட் என்னன்னா வெள்ளம், earthquake இல்லையா? ஸோ அதெல்லாம் ஃப்ளட்னா வெள்ளம் அப்படின்னு சொல்லுவோம். மழை வந்து அதிகமாக தண்ணி வருது இல்லையா, அதான் வெள்ளம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ earthquake நிலநடுக்கம் இதெல்லாமே வந்து நேச்சுரல் கெலாமிட்டிஸ் தான் which affect our forest and lands. ஸோ அதுக்கப்புறம் ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டிஸ், இப்போ காட்டுத்தீ அப்படிலாம் வந்து ஏற்படுது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஃபாரஸ்ட் வந்து ஃபயர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஓவர் கிரேசிங், அதிக அளவு நம்ம என்னது மரத்தை கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, தென் கட்டிங் ஆஃப் ட்ரீஸ், இது எல்லாமே வந்து என்னது அஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டியூ டு திஸ் ரீசன் ஆல் பிளான்ஸ் ஆஃப் அன் ஏரியா ஆர் டெஸ்ட்ராய்ட் அண்ட் த ஏரியா பிகம் நூட். ஸோ இந்த ரீசனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா பிளான்ஸும் என்ன பண்ணிவிடுறோம், நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவை அப்படியே வெறுமையாக ஆக்கி வச்சிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. when we observe this area over a period of time we can see that it will be gradually covered by plant community again become fertile. ஸோ இந்த மொத்தமும் நம்ம அழிச்சிட்டாலும் அந்த இடத்துல இருந்து மறுபடியும் அது நமக்கு சின்ன சின்ன செடிகள்லாம் வர ஆரம்பிச்சு. ஸோ அது வந்து அந்த இடம் வந்து நமக்கு ஃபர்டைலாக மாறிடும். Such successive replacement of one type of plant community by the other of the same area place is known as plant succession. So succession என்ன சொன்னால் அடுத்தடுத்து அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி காடுகள் இல்லோட நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் லேண்ட் அந்த மாதிரிலாம் வந்து நம்மள இந்த நேச்சுரல் கலாமிட்டிஸ் மூலியமாவோ இல்லை ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டிஸ் மூலியமாவோ அழிஞ்சிடுச்சு, மொத்தமாக அந்த இடத்துல எதுவுமே இல்லை, தட் மீன்ஸ் அந்த இடமே காலியாக இருக்குது அப்படின்னாலும் ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சின்ன சின்ன செடிகள்லாம் வளர ஆரம்பிச்சு மறுபடியும் அந்த ஏரியா என்ன ஆகிடும், மறுபடியும் நமக்கு ஃபர்டைல் ரீசனாக மாறிடும். ஓகேவா? ஸோ அதுதான் அப்போ ஒரு பிளான்ட் வந்து இன்னொரு பிளான்ட் ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்த கவர் பண்ணது இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சக்சஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த ஃபர்ஸ்ட் invaded plant in the barren area are called pioneers. ஸோ ஃபஸ்ட்டு ஸோ தான் the first invaded plant in a barren area are called pioneers. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அந்த காலி வெறுமனே இருக்கிற இடத்துல எந்த செடி வந்து முதல்ல வளருதோ அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், pioneers. அதான் முன்னோடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் pioneers அப்படின்னு சொல்லுவோம். On the other hand, a series of transitional development of plant communities one after the other is given an area called as a seral communities. ஸோ அப்போ அந்த pioneersக்கு அப்புறம் ஒரு பிளான்ட்டாக அந்த இடத்துல வளருது இல்லையா, ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், seral communities அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா குரூப் ஆஃப் பிளான்ட் வந்து அங்கே வளர்றதுனால seral communities அப்படின்னு சொல்லுவோம். At the end of final stage and a final plant community gets established which are called as a climax and a climax community respectively. ஸோ அதுக்கப்புறம் முதல்ல ஒரு பிளான்ட் வளருது, ஸோ அதை தொடர்ந்து நிறைய பிளான்ட் வந்து நமக்கு அங்கே வளருது. ஸோ ஃபஸ்ட்டு வளர்கிற பிளான்ட்டுக்கு பேர் தான் வந்து நம்ம pioneers அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் உருவாகிற அந்த பிளான்ட் கம்யூனிட்டிக்கு பேர் தான் வந்து seral communities அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த seral communities தொடர்ந்து நமக்கு நிறைய பிளான்ட்ஸ் வந்து அங்கே உடனே அப்போ தானே ஃபாரஸ்ட்டாக மாறும் இல்லையா, ஸோ அந்த ஃபாரஸ்ட்டாக மாறுற அந்த பிளான்ட்டுக்கு பேர் தான் நம்ம climax or climax community respectively அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து characteristics of ecological succession. ஸோ இந்த ecological succession உடைய characteristics என்னென்ன அப்படின்னா, it is a systematic process which causes changes in specific structure of plant community. ஸோ இது வந்து ஒரு systematic process தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து it is a resultant of change of abiotic and biotic factors. ஸோ அப்போ நம்மளுடைய நேச்சரில் ஒரு விஷயம் நேச்சர் கலாமிட்டிஸ் நடக்குது அப்படின்னா ஸோ அது ரெண்டு பேருக்குமே தான் abiotic and biotic factors எல்லாமே வந்து நமக்கு என்னவாகும், சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. then it transforms usable community into a stable community, unstable community into a stable community. ஸோ ஒரு unstable community-யை ஒரு stable community-யை மாற்றுறதும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ecological succession தான். gradual progression in species diversity, total biomass, niche specialization and humus content of soil takes place. அப்போ இங்கே என்னது ஒரு கிராஜுவலாக நமக்கு என்னது ப்ராக்ரஷன் நடந்துகிட்டே இருக்கும் நம்மளுடைய ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டியில். அதுக்கப்புறம் நம்மளோட டோட்டல் பயோமாஸ்லேயும் நமக்கு என்னது சேஞ்ச் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ சாயிலில் இருக்கிற நியூட்ரிஷன் கண்டென்ட் எல்லாமே என்னவா இருக்கும், அதிகமாக வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் ப்ராக்ரஸஸ் ஃப்ரம் சிம்பிள் ஃபுட் செயின் டு காம்ப்ளெக்ஸ் ஃபுட் வெப். அப்போ ஒரு சின்ன ஃபுட் செயினாக சேர்ந்தது தான் நமக்கு என்னது ஃபுட் வெப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இது ஒரு சிம்பிள் ஃபுட் செயினாக ஆரம்பித்து ஒரு பெரிய ஃபுட் வெப்பாக மாறும். அடுத்து இட் மாடிஃபைஸ் த லோயர் அண்ட் சிம்பிள் லைஃப் ஃபார்ம் டு த ஹையர் லைஃப் ஃபார்ம். ஸோ ஒரு சின்ன லைஃப் ஃபார்மில் இருக்கிற விஷயங்களை கூட அது என்னவா மாற்றிடும், ஹையர் லைஃப் ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். இட் கிரியேட்ஸ் இன்டர்டிபெண்டன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகேவா? பிளான்ட்டுக்கும் அனிமலுக்கும் எந்த ஒரு டிபெண்டன்ஸும் இல்லாமல் இன்டர்டிபெண்டன்ஸ் ரிலேஷனை வந்து இது மெயின்டைன் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எக்காலஜிக்கல் பயோடைவர்சிட்டி.
ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. ஸோ டுடே உங்களுடைய செஷன் வந்து முடிஞ்சிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.